இந்த வருடத்தினுடைய சனிப்பயிற்சி எப்ப? வர 29ஆம் தேதி சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா? சில ஜோதிடர்கள் இந்த வருடமே சனிப்பயிற்சி இல்ல, அடுத்த வருடம் தான் சொல்றாங்க. இதுல எது உண்மை? இதுல என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29 மார்ச் 2025ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். இது திருக்கணிதத்தின் பிரகாரம் இப்ப நான் சொன்னது. வாக்கிய பிரகாரம் இந்த வருடம் சனி பயிற்சி இல்ல. வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலையில 8 மணிக்கு தான் இந்த சனி பயிற்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 2 பஞ்சாங்கத்துல நம்ம எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றது? இதுல திருக்கணிதம் அப்படிங்கிறது பெரும்பாலான ஜோதிடர்கள் மூலமா பயன்படுத்தப்பட்டு வருது. வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கோவில்களினுடைய நிகழ்ச்சிகளும் அதனுடைய பூஜைகள் போன்ற கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமே அது பயன்படுது. நம்மள பெரும்பாலானவங்களோட ஜாதகம் திருக்கணிதத்தின் பிரகாரம் இருக்கிறதுனால வர்ற குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 அன்று இரவு 9:30 மணிக்கு மேல சனி பயிற்சி நடக்குது. இப்ப இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். அப்போ மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. கும்பராசிக்கு பாதச்சனியா இருக்கு. மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது, விரய சனியா ஆரம்பிக்குது. மேலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. மேலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்குது. இந்த ராசிக்காரங்கள்லாம் இந்த சனி பயிற்சியில அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு. இது எப்படியோ நம்ம ஜாதகத்தை நம்ம கணிக்கும் போது ஒரே ஒரு கிரகத்தை வச்சு நம்ம கணிக்க போறது இல்ல. சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை மட்டும் இல்லாம மீதி 8 கிரகத்தை வைத்துதான் நம்ம ஜாதகத்தை கணிச்சு சொல்றோம். ஆகையால இந்த சனி பயிற்சி இருக்கா இல்லையாங்கிற அந்த குழப்பமே நமக்கு வேண்டாம். ஏன்னா சனிங்கிறது ஒரு நீதிமான். ஏன்னா இவர் துலா ராசியில தான் உச்சமாகிறார். துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு. அப்ப இந்த நீதிமான் அப்படிங்கிற போது நம்ம வாழ்க்கையில நேர்மையாகவும் சரியாகவும் பிறருக்கு எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தாம இருந்தாலே போதும். இந்த சனி பகவான் நமக்கு நன்மையே செய்வார். எந்த விதத்திலையும் அவர் கெடுதல் செய்ய மாட்டார். ஆகையால இப்ப நான் சொல்ல போற இந்த ராசிகள் கும்பராசி, மீனராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, இந்த நேயர்கள் சனிக்கான சரியான பரிகாரத்தையும் பரிகார கோவில்ல போய் மனதார உருகி வழிபட்டோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சியானது நம்ம அனைவருக்கும் நன்மையை பயக்கும். மேலும் இந்த சனி பயிற்சியில் பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது உங்களுடைய ராசிக்கு சனி பயிற்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு தக்க பதில் அளிக்கிறோம். நன்றி.